تعالى والفجر وليال عشر والشفع والوتر والليل صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதமான தினங்களில் நாம் வீற்றிருக்கின்றோம். லட்சக்கணக்கான ஹாஜி பெருமக்கள் மக்காவை நோக்கி சாறை சாறையாய் அங்கே ஒன்று கூடி துல்ஹஜ் மாதத்தினுடைய முக்கியமான நாட்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அந்த ஹாஜி பெருமக்களுடைய எல்லோரின் ஹஜ்ஜுகளும் ஹஜ்ஜின் மபுரூரா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளாக ஆகுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கின்றோம். ஹாஜிகள் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிற முக்கியமான ஒரு நாள் அரஃபாவுடைய தினம். அரஃபா பெருவழியில் அந்த மைதானத்தில் எல்லோரும் ஒன்று கூடி அங்கே அவர்கள் துவாக்களிலே பிரார்த்தனைகளிலே இருப்பார்கள். ஹஜ்ஜில் அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்று சொல்லுவார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜில் முஸ்தலிஃபாவிலே தங்குவது இருக்கிறது, மினாவில் சில நிகழ்வுகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் அரஃபாவில் கொஞ்ச நேரமாவது அந்த மனிதர் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் அரஃபா அந்த மைதானத்தில் அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே வரவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு நிறைவேறாது. இங்கே பார்த்தா தெரியும், அரஃபாவில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உடம்பு சரியில்லாட்டினா டிராஃபிக் ஆகி அவர் வர்றதா இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னா ஹெலிகாப்டர் வைத்திருப்பார்கள். அதற்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அங்கே அவர்கள் அட்மிட் செய்து விடுவார்கள் கொண்டு வந்து. அந்த அளவிற்கு நெருக்கடியான ஒரு நேரத்திலும் அங்கே வர வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய மைதானம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையை அந்த அரஃபா என்ற இடத்திலே வைத்துத்தான் செய்தார்கள். அந்த இறுதி பேருரை தான் ஒட்டுமொத்த 23 வருட இஸ்லாத்தின் சாராம்சத்தை கொண்டிருந்தது. அந்த அரஃபாவை நாம் முன்னோக்கி இருக்கின்றோம். ரமலான் நோன்பை அடுத்து மார்க்கத்தில் அதிகம் வலியுறுத்தப்பட்ட நோன்புகளில் இது முக்கியமான இடத்தை பெறுகிறது. கஃபிரு சனத்தல்லதி கபலஹு பாதா, ஒரு தடவை அரஃபா நோன்பு வைத்தால் அது ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னித்து விடுகிறது. ஒரு வருட பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, அடுத்த வருடம் அந்த மனிதனுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாக இருக்கிறது என்றார்கள். அந்த பாவங்கள் அடுத்த வருடம் நம்மிடமிருந்து நடக்காமல் பாதுகாப்பதற்கு இந்த நோன்பு காரணமாக இருக்கிறது. பாவத்தின் சிந்தனை நம்மிடம் வராமல் போவதற்கு இந்த அரஃபாவின் நோன்பு காரணம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நோன்பு? அந்த அரஃபாவுடைய நேரத்திலே அல்லாஹு தஆலா மன்னிப்பை தருகிறான். எந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் உலகத்தில் வாழுகிறோம். இந்த வாழ்க்கையில் நரகமோ சொர்க்கமோ நாம் போவது கியாமத்துடைய நாளில் தீர்ப்பு வழங்கிய பிறகு, தீர்ப்புக்கு பிறகு நரகம் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹுடைய இல்மில் இருக்கிறது இவர் நரகவாதி இவர் சொர்க்கவாதி என்று. நரகவாதி என்று அவர் செயல்பாடுகளால் முடிவு செய்யப்பட்டு கபரிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சக வாழ்வில் இருந்து கொண்டிருப்பவர்கள், இது வழக்கெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு முடிஞ்சால் இவர் நரகவாதின்னு தான் ஆவாருன்ற சூழல்களில் உள்ளவர்கள் தான். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த நரகவாதிகளின் பட்டியலில் இருப்பவர்களை மன்னிக்கின்றான், நரகத்திலிருந்து அவரை வெளியேற்றுகிறான். எப்போது நடக்கிறது? அரஃபாவுடைய தினத்திலே நடக்கிறது. எனவே தான் யாரெல்லாம் எங்களில் நரகவாதிகளின் பட்டியலில் எங்களுடைய முன்னோர்களில் இருந்து எங்களையும் யாரெல்லாம் நரகவாதிகளின் பட்டியலில் இணைத்திருக்கின்றாயோ, யா அல்லாஹ் அதிலிருந்து நீ நீக்கி வைப்பாயாக. இன் குன்த கதப்தனி மினன் நீரான், நரகத்திற்குரியவர்கள் என்று எங்களை நீ விதியாக்கி இருந்தால் ஃபஹ்ரிஜ்னி, அந்த பட்டியலிலிருந்து எங்களை நீ வெளியாக்குவாயாக என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளில் அந்த நிகழ்வு நடக்கிறது.
இது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு என்று நாம் யோசிக்க வேண்டும். ஹஜ் நம்முடைய ஒவ்வொரு நாளும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி வானத்தின் கதவுகள் திறந்து மூடுகிறது. அரஃபாவுடைய தினத்தில் 7 தடவை கதவுகள் திறக்கிறது என்றார்கள் சொல்லலாம். கதவு திறக்கிறதுனா என்ன? வானத்திற்கு கதவு எப்படி இருக்கும், அது எப்படி திறக்கும், அது திறக்கிறது என்ற சிந்தனைகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ் நம்மிடம் துவாக்களை அன்றைக்கு எதிர்பார்க்கிறான். நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இன்றைக்கி நமக்கு அந்த சிந்தனை வருவதில்லை அன்றைக்கி துவா செய்ய வேண்டும் என்று. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்ட்ட கேட்குறோம். பிரச்சனை அதிகமாக இருந்தால் கேட்போம், சோகம் அதிகமாக இருந்தால் கேட்போம், சிக்கல் அதிகமாக இருக்கும்போது யாரிடம் சொல்லி அழுகுவது என்கின்ற சூழல் வருகிற போது நம்மை அறியாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுக்குன்னு சில நேரம் இருக்குது, அல்லாஹ்வுக்குன்னு சில டைமை ஒதுக்கி இருக்கிறான். அந்த நேரங்களை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஜும்மாவுடைய நாளில் உங்களின் ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது, ஒரு அரஃபா தினத்தில் அன்றைக்கு துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று வந்துவிட்டால் அரஃபாவுடைய தினம் முழுக்க துவாக்களில் நாம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அது குறித்துள்ள கவனம் ரொம்ப குறைவு. ஆடு வாங்கிறதுல அன்றைக்கு வேகமான சிந்தனை ஏற்பட்டு விடுகிறது. அவசியம்தான், அதை தாண்டி சில வாஜிபுகள் தான். ஆனால் அன்றைக்கு அசலான தொழுகைகளை கூட போய்விடுவதை இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். எனவே அரஃபா தினம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். சஹாபிய பெருமக்கள் குடும்பமாக அந்த அரஃபா நோன்புகளை நோற்றதாக நாம் பார்க்கிறோம். நம்ம வைக்கிறது அப்படின்றது நம்ம முடிவல்ல. வீட்டில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் அன்றைக்கி நோன்பு வைக்கணும். நம்முடைய மனைவிகள் அங்கே நோன்பு நோக்க வேண்டும். குடும்ப சகிதமாக அந்த நோன்புகள் நோக்கப்படுகின்ற பண்பு இருந்தது. எல்லோரும் அன்றைக்கு துவாவில் ஈடுபட வேண்டும். அரஃபா என்பது மக்ரிப்லேருந்தே அந்த நாள் தொடங்கிடுது. 8 அன்னைக்கு இரவில் மக்ரிபு, அதிலேயே நமக்கு நாள் பிறந்து விடுகிறது. அப்படியானால் அரஃபா அன்றைக்கே தொடங்குகிறது. அதனுடைய முக்கிய நேரம் 9 பகல். அன்றைக்கு பகலோடு அரஃபாவுடைய நாள் முடிந்து விடவில்லை. ஆஜிகள் தங்குகின்ற நாள் வேணால் நாங்கள் முடிந்து விடலாம். அரஃபாவின் நாள் என்பது முதல் நாள் மக்ரிபில் தொடங்கி அடுத்த நாள் மக்ரிப் வரை அதனுடைய நாட்கள் தொடர்கிறது. அந்த நேரங்களில் அதிகம் நாம் நமக்காக இந்த சமுதாயத்தின் மீட்சிக்காக வேண்டியெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படி நம்மை எதிர்நோக்கி வருகின்ற அந்த 9 அரஃபா, அதை அடுத்த நாள் 10வது தினம், அதுதான் பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நாள் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், விடிந்தால் பெருநாள் என்று வருகிற போது முந்தைய இரவில் செய்யப்படுகிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள். விடிஞ்சுன்னா பெருநாள், அது ஈதுல் ஃபித்ரா இருக்கலாம், ஈதுல் அல்ஹாவாக இருக்கலாம். விடிஞ்சா பெருநாள் அப்படின்னா அதுக்கு முதல் நாள் இரவு அல்லாஹ் நம்மிடத்தில் துவாக்களை ஒப்புக்கொள்ளுகிறான். எனவே இந்த தினங்கள் நமக்கு சந்தோஷமான தினங்களாக அவைகள் ஆக்கி வைத்திருக்கிற அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த சந்தோஷமான தினங்களில் வீழுகிற பண்பையும் நாம் வளர்க்க வேண்டும். இந்த எண்ண ஓட்டங்கள் வர வேண்டும். இபாதாத்துகள் அதிகரிக்க வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். நல்ல அமல்கள் நம்மிடம் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் வேண்டும். பொதுவாக ஃபரலுகள் என்பது கடமைகளை தாண்டி நம்மிடம் அதிகப்படியான வணக்க வழிபாடுகள், அது செய்வதில் ஆர்வம். இந்த தினத்தில் இப்படியெல்லாம் அமல் இருக்கிறது, அதில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரமலான் காலம் வருகிறது என்றால் அந்த மாதத்தில் என்னெல்லாம் அமல் செய்ய வேண்டும்? எந்தெந்த காலங்களில் சிறந்த அமல்கள் இருக்கின்றது, அது என்னென்ன? அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்து அந்த அமல்களை செய்கிற பண்பு ஈமானிய பண்பு. அது முன்னால் அப்படித்தான் நம்முடைய இஸ்லாமிய மரபில் இருந்தது. எல்லோரிடத்திலும் இந்த பேச்சு இருக்கும். அந்த நாட்கள் வருகிற போது எப்படி அமல் செய்வது என்ற உரையாடல்கள் இருக்கும். திருக்குர்ஆனை எத்தனை தடவை இந்த நாட்களில் ஓதி முடித்திருக்கிறோம் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். துல்ஹஜ் மாதம் 10 நாள் எப்படி இருக்கும்னா எத்தனை குர்ஆன்? ஒரு நாளைக்கு 3 ஜுஸு, 10 நாளைக்கு 30 ஜுஸு. இதுதான் அவர்களுடைய கருத்தோட்டமாக இருந்தது. ஆண்களை விட பெண்களிடத்தில் அதிகமான இந்த சிந்தனை ஓட்டங்கள் சமுதாயத்திலே அன்றைக்கு நிரப்பமாக இருந்தது. இன்றைக்கு அந்த சிந்தனையோட்டங்கள் குறைந்திருக்கிறது. அன்றைக்கு என்ன ஃபுட்டு, அன்றைக்கு என்ன உடை, அன்றைக்கு என்ன பயணம், இதை நோக்கி இருக்கிறது. அன்றைக்கு யார் விருந்தாளிகள்,
ஒரு பெருநாள் என்பதோ மற்ற நிகழ்வுகளோ இபாதாத்துகள் பட்டியல் படுவது என்ற சிந்தனைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ் அந்த எண்ண ஓட்டங்கள் முற்றிலும் போய்விடவில்லை என்பதற்கு நிதர்சனமான உண்மைதான் இன்றைக்கு குர்பானி பெருகி இருக்கிறது. அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான குர்பானிகள் தான், யாரோ ஒருத்தவங்க 2-3 நாட்டில் 2-3 வீடுகளில் குர்பானி, இப்படித்தான் நாம் பார்த்திருப்போம். இன்றைக்கு ஆட்டு சந்தைகள் அதிகரித்திருக்கிறது. குர்பானியில் இவ்வளவு ஆடுகள் தமிழகத்தில் விற்கப்பட்டது என்கின்ற செய்தியை ஒரு முக்கியமான செய்தியாக அன்றைய தினத்தில் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு சந்தையிலும் எவ்வளவு ஆடுகள் விற்கப்பட்டது, அதில் சொல்ல வருகிற செய்தி இதுதான். குர்பானி கொடுக்கிற பண்பு முஸ்லீம் ஊர்களில் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது என்கின்ற செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார்கள். இப்படி நல்ல அமல்கள் நோக்கிய நகர்வுகள் நமக்கு அதிகம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்கள் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு தர வேண்டும் என்று அதிகம் துஆ செய்கின்ற நல்ல பண்பை நமக்கு தருவானாக. சுப்ஹானல்லாஹ்.